மகாநதி சீரியல் மூலமா பிரபலமானவங்க தான் நிவின் ரோல்ல நடிச்சு வந்துட்டு இருக்கிறவங்களோட ரியல் நேம் ருத்ரன் பிரவீன். இந்த சீரியல் மூலமா இவங்களுக்கு தனி ரசிகர் பட்டாலுமே இருக்கிறாங்க. இந்த நிலையில ருத்ரன் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு குட் நியூஸா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது தனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த பலருமே என்னது நிவின்க்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நிவின் பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில நிவினோட ரியல் நேம் ருத்ரன் பிரவீன். இவங்க May 13, 1997 பிறந்திருக்காங்க. இவரை ஒரு கிரிக்கெட் வெறியர் அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 2017 வரை இவங்க கிரிக்கெட் விளையாடி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு உயிரே போற அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டு வந்து ஃபிலிம் டெக்னாலஜி படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கு நடிப்பு மேல அதிக ஆர்வம் இருந்தனால கோத்துப்பட்டறையிலையும் 2 வருஷம் வேலை பார்த்திருக்காரு. அங்க இருந்துகிட்டு எடிட்டிங், சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் கத்துக்கிட்டாரு. கிட்டத்தட்ட 9 வருஷமா மேரேஜ் கவரேஜ் வீடியோஸ் எடுத்திருக்காராம். அது மூலமா தான் இவருக்கு சீரியல் வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆரம்பத்துல ஜூனியர் ஆர்டிஸ்டா தான் இருந்திருக்காரு. இவருக்கு சம்பளமே கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆடிஷன் வச்சு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். இவரோட குடும்பம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தனால தன்னோட கனவை ஒதுக்கி வச்சுட்டு வேலைக்கு போயிருக்காரு. இவரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவரோட குடும்ப நிலைமையுமே ஓரளவுக்கு சரியாகி இருக்குது. அதுக்கப்புறம் தான் மீடியா துறைக்குள்ள வந்திருக்காரு. தன்னோட குடும்பம் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறதுனால தான் இந்த நிலைமைக்கு வர முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரோட செலவுகளை இவரே தான் பார்த்துப்பாராம். தன்னோட கஷ்டத்தை வெளியில சொல்லவே மாட்டாராம். தொடர்ந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பல படங்களோட ரீக்ரியேஷன் பண்ணினதோட பலன் தான் சில ஷார்ட் பிலிம்ஸ்ல நடிச்சிருக்காரு. அந்த வகையில நெஞ்சம் மறப்பதில்லை, தனிமை அது வருமா போன்ற ஷார்ட் பிலிம் மூலமா பிரபலமானாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு மகாநதி சீரியல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த நேரத்துல ஆடிஷன்ல செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் தரப்புல சொன்னதும் அந்த நேரத்துல இவரு மொட்டை அடிச்சிருந்தாராம். அதுக்கப்புறம் சீரியல் நடிக்கும் போது விக் வச்சுதான் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரிஜினலாவே முடி வளர்ந்துருச்சு. இவரோட முடிக்கே நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. இதை விட இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா இவருக்கு சின்ன வயசுலயே திருமணமும் முடிஞ்சிருச்சு. இவரோட மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தானா. திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுகிட்ட தன்னோட மீடியா கனவை சொல்லி உங்களுக்கு ஓகேனா திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் திருமணம் பண்ணிருக்காரு. இந்த நிலையில இவங்களுக்கு இப்போ ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்குது. இந்த நிலையில இவங்களுக்கு மகாநதி சீரியல்ல இவங்க காதலியா நடிச்ச காவேரியும் வாழ்த்துக்கள் சொல்லி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க.